ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறாரு, பிச்சைக்காரனா அவர் மாறிடுறது இல்லையே. அவர் நொடிச்சு போனா கூட BMW காரில் தான் போறாரு. என்ன 1000 கோடிக்காரர், அப்புறம் 100 கோடிக்காரராக இருப்பார், இல்லை 10 கோடிக்காரராக இருப்பார். அவர் கண்டிப்பாக பிளாட்பாரத்தில் ஒரு கோவில் வாசலில் உட்காந்து எடுக்க போகிறதே இல்லை. இதைத்தான் ராஜயோகம்னு சொல்கிறோம். பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பி பாருங்க, எல்லா பக்கத்திலும் சுனாமி வரும், எல்லா பக்கத்திலையும் பூகம்பம் வரும்னு எழுதியிருப்பாங்க. அதாவது 100 தடவை சொல்லி 99 தடவை தோற்று போய் ஒரு தடவை தான் அது வரும். அந்த வர்றதை பெருசாக பேசுவாங்க. 100 வயசுக்கு அப்புறம் தான் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு காரணம்னா, பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த நாள் விவரங்கள் தெரியாதவர்களுக்கு எந்த முறையும் கிடையாது. ஆனால் அதற்கு ஒரு சில விதிகள், வேறு மாதிரியான ஜோதிட முறைகள் இருக்குது. ஜோதிடம் மிகப்பெரிய விஞ்ஞானம், மிகப்பெரிய ஒரு கலை. மனிதனுடைய எதிர்காலத்தை நீயே உன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள் என்கின்ற விதத்திற்கு பரம்பொருள் கொடுத்த ஒரு கொடை ஜோதிடம். எல்லா கலைகள்லையும் இருக்கக்கூடிய குறைகள் மாதிரி என்னுடைய கலையிலையும் இருக்கு. சார், இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுக்கிறப்ப ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதில் நிறைய கேள்விகள் இருக்குது மக்களுக்கு. இப்போது ஒரு செலிபிரிட்டி ஜாதகம் எடுக்கிறீங்க, அதில் ஒரு பெரிய ராஜயோகம், ஒரு பெரிய விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க, நீச்சபங்க ராஜயோகம்லாம் நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு கால அளவு இருக்கா, இல்லை சில ஜாதகங்கள் எடுக்கிறப்ப அது லைஃப் லாங் அந்த ஆயுள் முழுவதும் அந்த யோகம் இருக்குமா? அந்த யோகத்துடைய அந்த டைம் லைன் என்ன சார்? ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறாரு, பிச்சைக்காரனா அவர் மாறிடுறது இல்லையே. அவர் நொடிச்சு போனால் கூட BMW காரில் தான் போகிறார். என்ன 1000 கோடிக்காரர், அப்புறம் 100 கோடிக்காரராக இருப்பார், இல்லை 10 கோடிக்காரராக இருப்பார். அவர் கண்டிப்பாக பிளாட்பாரத்தில் ஒரு கோவில் வாசலில் உட்காந்து எடுக்க போகிறதே இல்லை. இதைத்தான் ராஜயோகம்னு சொல்கிறோம். ராஜயோகம் என்பது வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. அதாவது ஒரு தரம் என்பது கீழே தாழ்ந்துடாது. அப் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் வரலாம். ஆக ஒரு நிலையில் ஒரு கிரகம் சுபத்துவமாக இருக்கிறது, ஒரு ஆதிபத்தியம் சுபத்துவமாக, அது அந்த டெக்னிக்கல் வேர்ல்டு. இந்த டெக்னிக்கல் வேர்டில் ஒரு ராஜயோகம், சில பேர் பிறக்கும்போதே நல்லா தானே இருக்கிறாங்க, ஒரு 30 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கிறாங்க, வாழ்நாள் முழுதும் நல்லா இருக்கிறாங்க. கஷ்டங்கள் வந்துடுது, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒரு எலெக்ஷனில் சிஎம்மாக இருக்கிறாங்க, அடுத்த எலெக்ஷனில் தோற்று போகிறாங்க. தோற்று போகிறவங்க என்ன எங்கேயாவது கொண்டு நதிக்கரை ஓரத்தில் உட்காந்துக்கிட்டா இருக்கிறாங்க? இல்லை, அவங்க அவங்களுடைய இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அடுத்து மறுபடியும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் ராஜயோக கிரகங்கள், ராஜயோக ஜாதகங்கள் இருக்கலாமே தவிர யாருக்கும் அது ஒரு ஜாதகத்துடைய குவாலிட்டி தன்மையை பொறுத்து. மனிதனுடைய ஏற்ற இறக்கங்கள் மாதிரியே ஜாதகத்துடைய ஏற்ற இறக்கங்கள். மிகப்பெரியவர்கள், 10 லட்சத்தில் ஒருவர்கள், கோடியில் ஒருவர்கள், லட்சத்தில் ஒருவர்கள், நம்மள நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. நீங்களும் நானும் சாதாரணமான ஆள், ஆனால் ராஜயோகங்களை அனுபவிக்கிறதுக்குன்னே சில பேர் பிறந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ராஜயோக ஜாதகங்கள் வாழ்நாள் முழுக்க அது செயல்படும். குறைகள் இருந்தாலும் ஒரு நிறையில் கீழே இறங்கும், அப்புறம் மேலே ஏறும். அந்த மாதிரியான அமைப்புகள் தான். அதே நேரத்தில் சில பல அமைப்புகள் இருக்கின்றன. எல்லா விதத்திலையும் இதை சொல்லணும். 10 வருஷம் மட்டும் ராஜயோகம், 20 வருஷம் மட்டும் ராஜயோகம், ஓஹோன்னு இருந்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்குது. எல்லாத்தையும் வகைப்படுத்தி தான் பார்க்கணும். வாழ்நாள் முழுக்க ராஜயோகம் செயல்படக்கூடிய அமைப்பு ஒன்று, 30 வயதிற்கு பிறகு வாழ்நாள் ராஜயோக அமைப்புகள் செயல்படக்கூடிய உண்டு. உடுக்க யோகம்னு சொல்லுவோம். முதல் பகுதி நல்லா இருந்து, பிற்பகுதி நல்லா இருந்து, நடுப்பகுதியில் கஷ்டப்படக்கூடியவர்கள், 50 வயசு வரைக்கும் நல்லா இருந்துட்டு அப்புறம் 70 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறவங்க. இந்த மாதிரியான தசா புக்திகள் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்ட அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல் ராஜயோக அமைப்புகள் செயல்படும். அதனால் அந்தந்த அமைப்புகளில் தசாபக்தி அமைப்புகள் 4 கிரகம் நல்லா இருக்கா, 3 கிரகம் நல்லா இருக்கான்றதை பொறுத்து தான் ராஜயோகம். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது தனி மனிதனுக்கு பார்க்குறதா, இல்லை தனி மனிதனுக்கு பார்க்குறதோட சேர்ந்து ஒரு ஒட்டுமொத்த ரீஜியன், இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு மக்கள் கூட்டம் அவங்களுக்கு பார்க்க முடியுமா? ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ கூட கடந்த 2024 கும்பத்தில் சனி உட்கார்ந்ததுனால தான் வயநாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்ததுன்னெலாம் நிறைய பேர் சொன்னாங்க. அதில் ஏற்புடையதா? அந்த மாதிரியெல்லாம் இருக்கா? இப்போ தசாபுத்தின்னு சொல்கிறீங்க, அது ஒரு மனிதனுக்கு தன்னால் நடக்கக்கூடியது. இயற்கைன்னு கணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்போ 2025 வரப்போதில்ல, 2024, 23 இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பொதுவான ஜோதிடருடைய பலன்கள் எல்லாம் இன்றைக்கி கேட்டு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும். வயநாடுன்னு சொல்ல போகிறதுல எந்த நாட்டில் மழை சரியலை, எந்த நாட்டில் பூகம்பம் வரல, எந்த நாட்டில் சுனாமி வரல. உலகத்துடைய ஏதாவது ஒரு பகுதியில் விபத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது, மழை சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, சுனாமி வந்துக்கிட்டு தான் இருக்குது, பூகம்பம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதர்கள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள், மனிதர்கள் செத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இந்த வருஷம் இது நடக்கும், அந்த வருஷம் இது நடக்கும்னு சொல்கிற மாதிரியான சுத்த ஒரு மாதிரியான இயலாத தன்மை வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் கேட்ட 2 விதங்கள் இருக்கிறது.
தனிமனித ஜாதகம் உலக ஜாதகம், அதாவது உலகத்தில் பொதுவான விஷயங்கள் நடக்கக்கூடியது. மண்டேன் அஸ்ட்ராலஜி, முண்டேன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவோம். அது உலகியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று. தனிமனித ஜோதிடம், ஒரு தனி மனிதனுக்கு என்ன நடக்கும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்த இந்த ஜோதிடம் உலகியல் ஜோதிட அமைப்பின்படி இந்த நாட்டில் இது நடக்கும், அந்த நாட்டில் இது நடக்குன்ற விதிகள் இன்னும் வளரல. ஒரு 100-200 வருஷம் ஆகலாம். ஒவ்வொரு சம்பவமாக கோர்த்து இன்றைக்கி 2000 வருஷமாக ஒரு தனி மனிதனுக்கு இப்படி நடந்ததுன்னு ஒவ்வொருத்தராக எழுதி வச்சு இன்றைக்கி தனி மனிதனுக்கு 80 அல்லது 85% அவனுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஜோதிட விதிகள், இண்டிவிஜுவல் ஜோதிட விதிகள் வளர்ந்துருக்கு. ஆனால் தனி மனித உலகியல் ஜோதிட விதிகள் நாட்டுக்கு, தேசத்திற்கு, சமூகத்திற்கு இப்படி நடக்குன்றது இன்னும் வளரல. அப்படி வளரும்போது தான் அது சரியாக வரும். ஐயா இப்படிலாம் சொல்கிறாங்களே, கொரோனா வரும்னு ஒருத்தர் சொன்னார், ஒரு சின்ன பையன் கொரோனா வரும்னு சொன்னார். இப்போ அந்த சின்ன பையன் எங்கே இருக்கிறாரு? இந்த 4 வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. அதுக்கப்புறம் அவர் காணவே இல்லையே. ஒரு வருஷம் அவர் சொல்கிறாரே, ஒரு வருஷம் அவர் சொல்லுவார், அடுத்த வருஷம் காணாது போயிடுவார். உலகியல் ஜோதிட அமைப்புகளில் சொல்லக்கூடிய பெரும்பாலான ஜோதிடர்கள் இருக்கலாம், மேபி வாய்ப்பு இருக்கிறது, அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. யாரும் அதை முழுமையாக சொல்ல முடியாது. இன்னொன்று பஞ்சாங்கங்கள் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்தில் ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பி பாருங்கள். நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த வாக்கிய பஞ்சாங்கம் எல்லா பக்கத்திலும் சுனாமி வரும், எல்லா பக்கத்துலேயும் பூகம்பம் வரும்னு எழுதியிருப்பாங்க. அதாவது 100 தடவை சொல்லி 99 தடவை தோற்று போய் ஒரு தடவை தான் அது வரும். அந்த வர்றதை பெருசாக பேசுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. உலகியல் ஜோதிடம் என்பது பொதுவானது. யாராலும், எந்த ஜோதிடராலும் முழுமையாக வயநாட்டில் தான் வரும் சொல்ல முடியாது, இந்தியாவில் தான் சுனாமி வரும், பாண்டிச்சேரி அழியும், அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா காட்டுங்க. எனக்கு தெரிலங்க. ஒரு 40-50 வருஷமாக ஜோசியத்தில் இருக்கிறேன். 40 வருடங்களுக்கு மேலாக பலன் சொல்லுகிறேன். எல்லா லெவல்லையும் இந்த மாதிரிலாம் எந்த ஜோசியரும் இல்லவே இல்லைங்க. சொல்லிக்கலாம், நான் அப்படி சொன்னேன், இப்படி சொன்னேன், சுனாமி வருமென்று சொன்னேன், கொரோனா வருமென்று சொன்னேன். கொரோனான்ற வார்த்தையே 2020க்கு அப்புறம் தான் வந்தது. அப்புறங்க 2019 சொல்கிறது. அதனால் உலகியல் ஜோதிட அமைப்புகள் 10 சொல்லப்படக்கூடிய அமைப்புகள் குன்ஸா ஃப்ளூக்காக சொல்கிறதுல ஏதாவது பளிச்சா தான் உண்டு. ஆனால் தனி மனித ஜோதிடம் அப்படி இல்லை. தனி மனித ஜோதிடம் வளர்ந்திருக்கிறது. இது ஒரு விஞ்ஞானம் தானே. அதற்கான ஒரு வளர்ச்சி, அதற்கான ஒரு கருத்துக்கள், அதற்கான விதிகள் இருக்கின்றன. ஒரு தனி மனிதனுக்கு 80% விதிகளை, பலன்களை சொல்ல முடிய அளவிற்கு உலகத்தில், சமூகத்தில் மலை சாயும், பூகம் வரும் சொல்லவே முடியாது. பொதுவாக அடித்து சொல்லிக்கிட்டு போக வேண்டியதான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பூகம் போகிறோம்னா ஏதாவது ஒரு இடத்துல பூகம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வருஷத்தில். அப்படி தான் உண்டு. மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம், இந்த ஜாதகம் பார்க்குறது அது எப்போதுலேருந்து பார்க்குறது? ஒரு குழந்தையாக இருக்கும்போது பார்க்குறதா, இல்லை ஒரு ஏஜ் இப்போ படிக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப பார்க்குறதா? எப்பெல்லாம் அந்த ஜாதகத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கு பிறகு அதை எப்பெல்லாம் நம்ம மறுபடியும் கணிப்புக்குள்ளாட வச்சுருக்கோம்? ஜாதகம் என்பது ஒரு கணிதம். இட்ஸ் ஏ கால்குலேஷன்ஸ். அது ஒரு சயின்ஸ், அது ஒரு கால்குலேஷன். அந்த காலத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா 1 வயசுக்கு அப்புறம் தான் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு காரணம்னா, 1 வயசு வரைக்கும் இந்த புள்ள பிழைச்சி கிடந்தா பார்க்கலாம்னு அர்த்தம். அந்த காலத்தில் உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை புள்ள தெரியுமா? 5 பேர். 5 பேர் கம்மி, பரவாயில்ல உங்கள் தாத்தா. அப்போல்லாம் 1 டஜன் தான். தாத்தாக்கள், பாட்டிகள் டஜன் கணக்கில் பிள்ளை பெற்றது போக நம்முடைய அப்பாக்கள் 4-5 பிள்ளைகள் பெற்றார்கள். நம்ம 2 பிள்ளை தான் பெற்றுக்கிறோம். அந்த காலத்தில் 12 பிள்ளை பெற்றாங்க. 6 பிள்ளை தவறிச்சு, 6 பிள்ளை நின்றுச்சு. ஆக இறப்பு விகிதம் அதிகமாக இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 1 வயது வரைக்கும் இந்த பிள்ளை தங்குனா இந்த பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்கலாம், அது வரைக்கும் தூக்கி மூலையில் வை, 1 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருந்தால் பார்க்கலான்றது தான். பிறந்து 1 வருஷம் வரைக்கும் ஜாதகத்தை பார்க்கக்கூடாதுன்னு வந்துருச்சு. இப்போ அப்படிலாம் கிடையாது. மருத்துவ இதில் 2 பிள்ளை பெற்றுக்கிறோம், 2 பிள்ளையும் காப்பாற்றி நல்ல விதமாக வச்சுக்கிறோம். ஆகவே பிறந்த நாளிலிருந்தே ஜாதகம் பார்க்கலாம். தேவைப்படுறது என்ன? பேச்சு வரல, அது வரல, இது வரல, என்ன படிப்பான், எது படிப்பான், ஒரு ஆர்வம் தானே. என் பிள்ளை என்ன படிப்பான், என் பிள்ளை என்ன எப்படி இருப்பான், அந்த ஆர்வம் உங்களுக்கு தகுதியான ஜோதிடர்கிட்ட கண்டிப்பாக ஒரு இதில் பிறந்ததுலேருந்தே பார்க்கலாம். இதோட கூடுதலாக போனஸ் இன்னொன்று சொல்கிறேன். 6 மணிக்கு பிறகு ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. 6 மணிக்கு பிறகு ஜாதகம் பார்க்கக்கூடாது, இருட்டில் ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா? இல்லை, அது கேள்விப்பட்டிருக்கேன். நான் அதுக்கான காரணம் என்னன்னு தெரில. இந்த மேலே தெரிஞ்சுக்கிற இந்த லைட்டு 50-60 வருஷமாக தான் வந்திருக்கு. ஜோதிடம் 100 வருஷமாக இருக்குது. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டு கிடையாது, காடா விளக்கு தான். காடா விளக்கு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நாங்கள்லாம் காடா விளக்கு, சிம்னி விளக்கு பார்த்து வளர்ந்தவங்க தான். கிராமத்திலேயே 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒற்றை சிம்னி விளக்கு தான் இருந்தது. அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் கிடையாது. ஒரு காடா விளக்கு, ஒரு தீப்பந்த மாதிரியான விளக்கு தான். அப்போ 6 மணிக்கு பிறகு இருட்டிடும். வயசான ஜோசியருக்கு கண்ணாடி கூட கிடையாது, பார்வையே கிடையாது.
ஜோதிடத்தில் வந்து சூனா சூனா இக்கனா பூனான்னு தான் கிட்டத்தட்ட ஒற்றை எழுத்துல தான் ஜாதகத்தில் குறிப்போம். சூனானா சுக்கிரன், அதையே சூனாவாக்குனா சூரியன். ராத்திரியில் நோட்டில் பண வலையில் ஜாதகம் பார்க்குற அந்த பெரிய மனுஷன் ஜோசியருக்கு, வயசானவருக்கு, கண்ணு தெரியாதவருக்கு சுக்கிரனை சூரியனை படிச்சிட போகிறாருன்றதுக்காகத்தான் 6 மணிக்கு மேலே அவருக்கு ஜாதகம் ஒன்றும் தெரியாது, 6 மணிக்கு மேலே ஜோசியம் பார்க்காத, பகலில் ஜோசியம் பார்க்கலான்னு சொல்லப்பட்டது. ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் விஞ்ஞான காரணம், அந்த மாதிரியான வேடிக்கையான காரணம் இருக்குது. இதை இன்றைக்கும் பிடிச்சிக்கிட்டு பட்டப்பகல் மாதிரி வெளிச்சம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இன்னும் 6 மணிக்கு பிறகு ஜோசியம் பார்க்காதேன்றாங்க. ஆக நான் இப்போது சொன்ன மாதிரி எப்போது ஜோதிடம் பார்க்கலாம்? ஒரு குழந்தை பிறந்தவுடனே பார்க்கலாம், தேவைப்படுகின்ற போது பார்க்கலாம். ஒரு நோய் வந்துருச்சு அல்லது ஒரு எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனால் ஒன்று என்னென்னா, உடனே ஒரு குழந்தையை போய் பார்த்துட்டு இந்த குழந்தை எப்போது கல்யாணமாகும், இந்த குழந்தைக்கு என்ன குழந்தை பிறக்கும், இப்படிலாம் கேட்குறது ஒரு மாதிரியான இதாக இருக்கும். குழந்தைக்கு தேவையான கல்வி வேலை அமைப்புகளை, கல்வி என்ன படிக்கும் அப்படின்றத ஒரு 5 வயசு 6 வயசு 10 வயசு வரைக்கும் என்ன படிக்கும்ன்றதை குழந்தையாக இருக்கும்போது பார்க்கலாம் அவ்வப்போது. ஆனால் ஜோதிடத்தில் இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஒரு 40 மாதங்களுக்கு பிறகு ஜோதிடம் பார்க்காதே அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதாவது 3 வருஷம் வரைக்கும் பார்க்கலாம், அதுக்கு பிறகு 3 வருஷம் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்காலத்தை அறிவதற்கும் ஒரு கணக்குகள் இருக்குன்றன. ஆகவே எப்பொழுதும் ஜோதிடம் பார்க்கலாம். ஜாதகமே இல்லை, பிறக்கும்போது ஜாதகம் எழுதலை, ஏதோ ஒரு அமாவாசையில் பிறந்தப்பா அப்படின்னு பாட்டி சொன்னதை வச்சு அப்பா வந்து அதை வந்து ஒரு இதை வச்சு அதில் ஒரு ராசியை வச்சு போகிறாரு அப்படிங்க. இப்போ இந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு ஜோதிடம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு உதவியாக இருக்குமா? அதுக்கு ஏதாவது டெக்னிக், ஏதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லேசான ஒரு 90% கணிப்பு இல்லை 10% இப்படி பக்கத்தில் சொல்ல முடியுமா? ஏன்னா எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒன்று அப்படின்னு. பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த நாள் விவரங்கள் தெரியாதவர்களுக்கு எந்த முறையும் கிடையாது. அதிலேயே நாடி ஜோதிடம்னு சொல்லுவாங்க. அந்த நாடி ஜோதிடம் கூட மறைமுகமாக உங்களுடைய பிறந்த நேரம், நாள், நட்சத்திரத்தை எடுத்துகிட்டு சொல்கிறது தான். அதுக்குள்ளெல்லாம் நான் சர்ச்சைகளுக்குள்ளே போக விரும்பலை. நாடி ஜோதிடத்தில் கூட சில பேர் லக்னம் போடுவாங்க, சில பேர் லக்னம் போட மாட்டாங்க. அதனால் நாடி ஜோதிடம் என்கின்ற முறைகளும் வேறு, அதை பற்றிய விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஆனால் பரம்பொருளை தவிர வேறு யாராலும் உங்களுடைய பிறந்த நேரம் தெரிலன்னா சொல்லவே முடியாது. ஜாதகப்படி உங்களுக்கு அதை கணிக்கவே முடியாது. ஆனால் அதற்கு ஒரு சில விதிகள், வேறு மாதிரியான ஜோதிட முறைகள் இருக்குது. ஆறுடம் பிரச்சனம் போன்ற ஒரு அமைப்புகள். அதாவது ஒரு விஷயம் இப்போ நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு. ஆனால் ஜாதகம் பிறந்த நேரம் தெரியலனா எந்த விதத்துலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கான அமைப்புகளே இல்லை. இப்போ கூட கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது ஏதாவது கேட்டால் ஜென்ம நட்சத்திரம் அப்படிம்பாங்க, இல்லை ஜென்ம ராசி அப்படிம்பாங்க, சுப நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இருக்கிறத தவிர தெரியாத ஒன்றை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அது தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் இஸ்லாமிய மக்கள், கிறித்துவ மக்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிட நம்பிக்கை இல்லைன்றது அவங்க பிறந்த ஜாதகமே குறித்து வைக்கிறதே இல்லையே. பிறந்த டேட்டு கூட யாராவது குறித்து வச்சா தான் உண்டு. அதுவும் இஸ்லாமிய மக்களுக்கு ஜோதிடத்தில் பெரும்பகுதி நம்பிக்கையே இல்லை. கிறித்தவ மக்களுக்கும் இந்து மதத்தில் தானே அந்த நம்பிக்கை இருக்குது. ஆக மதத்தின் பார்ப்பட்டு எந்த விதத்துலேயும் அந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. பிற்பகுதியில் அந்த குழந்தை பிறந்த இளைஞனானதுக்கப்புறம் சில பேர் வருவாங்க, சார் அப்பா அம்மா குறித்து வைக்காமல் விட்டாங்க, எங்கள் மதத்தில் நாங்கள் குறித்து வைக்கிறதில்ல, எனக்கு எப்படியாவது கண்டுபிடிக்க முடியுமான்னுவாங்க. கண்டிப்பாக பிறந்த நாள் நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அவர் வந்த காரணத்தை, உனக்கு ஒரு விஷயம், ஐயா எனக்கு இந்த விஷயம் நடக்குமா, நான் இப்போ கஷ்டப்படுறேன் அல்லது நான் இப்படி பண்ணுறேன், இது நடக்குமானா அதுக்கு ஒரு சோழி பிரச்சனை முறைகள் இருக்குன்னா, ஆரோட பிரச்சனைகள், அதாவது ஜாதகம் பார்க்காம அப்போதைய ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய, பிரச்சனை பார்க்கக்கூடிய ஆரோட முறைகளின்படி அவருடைய பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படிங்கிற ஜோதிட விதிமுறை இருக்குது. ஆனால் அவருக்கு ஜாதகம்லாம் எழுதி கொடுக்க முடியாது. இன்றைக்கி சமூக ஊடகங்கள் வந்து வளர்ந்த பிறகு எல்லா விஷயமும் வைரல் ஆகிற மாதிரி ஜோதிடமும் வைரல் ஆகிடுச்சு. இப்போ ஜோதிடம் சார்ந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து நீங்களே இப்போ கூட சொன்னீங்க. இப்போது மக்கள் வந்து இந்த ஜோதிடம் குறித்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சில அட்வைஸ்கள் என்ன? நான் அந்தளவுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஜோதிடம் என்பது எப்போவுமே ஒரு விழிப்புணர்வாக தான் இருக்குது. எல்லா கலைகள்லையும் இருக்கக்கூடிய குறைகள் மாதிரி என்னுடைய கலையிலையும் இருக்குது. ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேலே நீண்ட அனுபவத்தை கொண்ட ஜோதிடனாகிய நான் எந்த துறையில் தான் குறைகள் இல்லை, ஜோதிடத்தில் மட்டும்தான் இப்போ குறைகள் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா துறையிலையுமே 2 விதமாக அனுபவம் உள்ளவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், அதுக்காக போலிகள்லாம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அனுபவம் இல்லாதவர்கள், அனுபவம் உள்ளவர்கள் மாதிரி குறையான ஒரு அமைப்புகள், மருத்துவத்துறையில் கூட குறைகள் இருக்குது. எல்லா துறைகள்லையும் குறைகள் இருக்கிற மாதிரி என்னுடைய துறைகள்லேயும் குறைகள் இருக்குது. அதே நேரத்தில் என்னுடைய துறை ஒரு அபாரமான துறை. ஜோதிடம் வந்து மிகப்பெரிய விஞ்ஞானம், மிகப்பெரிய ஒரு கலை. மனிதனுடைய எதிர்காலத்தை நீயே உன்னுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள் என்கின்ற விதத்திற்கு பரம்பொருள் கொடுத்த ஒரு கொடை ஜோதிடம். ஜோதிடத்தை வந்து ஜோதிடத்தை வந்து ஹம்பக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க, ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்கிறவங்க
உண்மையில் ஜோதிடத்தை அறியாதவர்கள்னு சொல்லிடுவேன். ஒரு பொருளை உணர்வதற்கு முன்பு நீங்கள் அந்த பொருளை பற்றின விமர்சனம் செய்யக்கூடாது. உண்மையில் ஜோதிடத்தை பொய் என்று சொல்பவர்கள் ஜோதிடத்தை முறையாக தெரிந்து கொண்டு அப்புறம் பொய்ன்னு சொல்லணும். உண்மையை சொல்லப்போனால் பகுத்தறிவாளர்கள் நிறைய பேர் இந்த ஜோதிடத்தை பொய்ன்னு சொல்லணும் என்பதற்காக இதை படிச்சுட்டு அப்புறம் இது உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் உண்மை. இதுக்கு நிறைய ஆதாரம், நிறைய உதாரணம்லாம் நான் சொல்லுவேன். ஆகவே ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானம். ஆனால் இந்த ஜோதிடத்தை வேறு விதமாக தவறாக பயன்படுத்துகின்றவர்களால் தான் இது விமர்சனத்துக்கு உள்ளாகும். ஓரளவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அல்லது ஒன்றுமே தெரியாமல் வாய்ப்பூச்சு, வாய்ப்பந்தல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஜோதிடத்தை, ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, அஸ்ட்ராலஜி இஸ் லை, அஸ்ட்ராலஜர்ஸ் இஸ் நாட், அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லை, அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் லையர்ஸ்னு ஒரு பழமொழி உண்டு. அதாவது ஜோதிடம் பொய்யல்ல, ஜோதிடர்கள் பொய்யர்கள்னு ஒரு பழமொழி உண்டு. இந்த மாதிரி அரைகுறையாக தெரிந்து வைத்து கொண்டு வேறு விதமான ஆதாயத்திற்காக ஜோதிடத்தை சொல்கிறதுனால தான் ஜோதிடம் மதிப்பிழந்து போகுதே தவிர இது ஒரு உண்மையிலே ரொம்ப அற்புதமான கலைங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிற குறை மாதிரி எங்கள் கலையிலையும் கொஞ்சம் சில பல குறைகள் இருக்கின்றது. அது தவிர்க்க முடியாதது. மனம் திறந்து நிறைய விஷயங்கள் ஜோதிடம் குறித்து இவ்வளவு நேரம் எங்களோடு உரையாடினதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.